இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த உலகில் எந்த மனிதரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், பாடம் எடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். இப்படி ஏன் அவரால் சொல்ல முடிந்தது? காரணம், அவர் கடவுளாக இருந்தவர் மனிதராக வந்துள்ளார். கடவுள்தானே நமக்கு வாழ்வு, நன்மையின் ஊற்று, அவர்தானே இலக்கு. அவரை அடைவதற்கு அவர் சொல்வது தானே வழி. அந்த கடவுள், அந்த ஊற்று மனிதராக வந்திருப்பதனால் அவர் மட்டும்தான் இந்த உலகுக்கு அரசர், ஆசிரியர், நண்பர், சகோதரர், மீட்பர். அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அவருக்குத்தான் உண்மை என்றால் என்ன என்று முழுவதுமாக தெரியும். சில உண்மை சிதறல்கள் ஆங்காங்கு இருக்கலாம், சில மனிதர்களில் இருக்கலாம். ஆனால் முழுமையாக இயேசுவிடம் மட்டும்தான் இருக்கும். ஆகையினால் தான் நாம் சொல்லுகிறோம், the total revelation of God is displayed in Jesus. Total revelation. ஆங்காங்கு the seeds of revelation will be in other places, other teachings. ஆங்காங்கு இருக்கலாம். ஆனால் முழுமையாக எங்கே இருக்கும்? இயேசுவில் தான். காரணம், அவர் கடவுளாக இருந்தவர். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகள். அவர் கடவுளாயிருந்தார், கடவுளோடு இருந்தார். அவர்தான், அவர் வழியாகத்தான் உலகம் படைக்கப்பட்டது. அவர்தான் கர்த்தர். ஆகையினால் அவர் சொல்ல முடிகிறது, நாமும் அவரோடு இணைந்தால் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும், உண்மைக்கு சான்று பகர முடியும், நாம் வாழ்வை பகிர முடியும். அவரோடு இணைந்தால் தான் அதை செய்ய முடியும். அதற்கு ஆண்டவர் ஒரு அருமையான குறிப்பை கொடுக்கிறார். நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுவை அறிந்தால்தான், முதலில் நமக்கு தேவை இயேசு தான் வழி, உண்மை, வாழ்வு, இப்படி இருக்கிறார் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட, நாம் நம்முடையதாக்கி கொள்ள முதலில் அறிவு வேண்டும். அவரை அறிய வேண்டும். முதலில் அவரை அறிந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். இயேசுவை அறிய வேண்டும், அவர் வழியாக தந்தையை அறிய வேண்டும். அறிவு முக்கியம். அறிவு கொடுப்பது இந்த டெக்ஸ்ட் புக், ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த டெக்ஸ்ட் புக். இந்த அறிவில் நாம் வளர வளர அவரை அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்களும் கூட தந்தையை காண முடியும். அன்பானவர்களே, மிக ஆழமான இந்த வாழ்க்கை போதனையை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். மிக ஆழமான போதனை. அதற்கு நான் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், அப்பொழுது நீங்களும் என்னுள்ளே இருப்பீர்கள், நான் உங்களுள்ளே இருப்பேன். We become one in Christ. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு கிறிஸ்துவை போல தந்தையை அறிய வேண்டும். நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவர் வழியாக தந்தையை அறிய வேண்டும். கிறிஸ்து தந்தையை அன்பு செய்வது போல நாமும் தந்தையை அன்பு செய்ய முடியும், நாமும் இயேசுவை அன்பு செய்ய முடியும். கிறிஸ்துவை தந்தை அனுப்பியது போல நம்மையும் கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிய முடியும். அறிந்தால் அன்பு செய்ய முடியும், அன்பை அனுபவிக்க முடியும். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, இவைகளெல்லாம் வெறும் வார்த்தைகளாக அல்ல, எங்களுக்கு வாழ்வாக மாற வேண்டும். அனுதினமும் இயேசுவின் வழியாக தந்தையாகிய உம்மை அறியவும், இயேசுவை போல உம்மை நாங்களும் அன்பு செய்யவும், இவ்வாறு மனிதர்களை அன்பு செய்வதற்கு எந்த குறைகளும் இல்லாதபடி நாங்கள் தொடர்ந்து பயணிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.